வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன இன்றைக்கெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாராளுமன்றம் இன்னைக்கு வந்து கூடுச்சு. அதில் வந்து நம்ம தளபதியோட குட்டி ஸ்டோரி என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு, இந்த ஸ்டோரியோட ஹைலைட் என்ன, அதே மாதிரி யார் யார் என்னென்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கட்சிக்கு இப்போ வந்து ஒரு புது ஆள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்றதையும் இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் புதிதாக பாராளுமன்றம் வந்து நேற்று வந்து ஃபார்ம் பண்ணாங்க. நேற்று ஃபார்ம் பண்ணி இதுக்கான ஸ்பீக்கரையும் நேற்று வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இன்றைக்கி முதல் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நம்ம தாவேக்கா ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து நம்ம தலைவர் வந்து ஆரம்பித்தார். அவர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஆரம்பிக்கல, ஸ்பீக்கருக்கான அந்த சம்பிரதாயம் மரபை வச்சு வந்து ஆரம்பித்தார். அந்த மரபை பற்றி பார்த்தோன்னா, இந்த முதல்வரும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கையை அமர்ந்து அவரை வந்து அமர வைப்பாங்க. இதுக்கான மரபை வந்து நடந்ததை வந்து சொல்லியிருந்தார். அதாவது மன்னர் காட்சி நடக்கும்போது அவங்கள வந்து அவங்க ஏதாவது வந்து தப்பு பண்ணிட்டாலும் அவங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக ஏதாவது ஒரு சபாநாயகர் வந்து ஏதாவது கொடுத்துருந்தாலோ அந்த ஸ்பீக்கர் ஏதாவது வந்து செயல் பண்ணால் அவங்க வந்து தலையை வந்து எடுத்துருவாங்களாம். இதை வந்து கண்டினியூஸ்னாக அந்த மன்னர் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அந்த ஸ்பீக்கருக்கான யாரெல்லாம் வராங்களோ அவங்க வந்து பயந்துட்டு போகாமல் இருப்பாங்களாம். அதனால ஒரு தடவை அந்த ஸ்பீக்கர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த முதல்வரும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரும் வந்து வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறது தான் அந்த மரபா. அதனால் வந்து அதை வந்து ஃப்ரெண்ட் சொன்னார். குறிப்பாக அவர் வந்து அதுக்கான எல்லா இதுவும் ஒத்துழைக்கவும் செய்வோம், பயப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு ஃபன் ஸ்டோரியோடு முடித்தார். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினும் சபாநாயகருமாக இருக்கிற அவரும் அதே மாதிரி நம்மளோட முதல்வர் அப்புறம் நான் 3 பேருமே வந்து அந்த லோயலா காலேஜில் தான் படிச்சிருந்தோம். ஆனாலும் நாங்கள் வந்து எங்கள் கட்சி வந்து உங்களோட சீனியரு, அதனால் நாங்கள் கொடுக்குற அந்த அறிவுறுத்தலெல்லாம் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஒரு நட்பு பாராட்டுற விதமாக வந்து அந்த அசம்பிளி நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் பிரகாரம் அமமுக கட்சியிலேருந்து ஏற்கனவே ஒரு இஷ்யூ வந்திருந்தது. அந்த இஷ்யூக்கான அந்த எம்எல்ஏ வந்து இப்போ வந்து நம்மளோட டிவிகேக்கு ஆதரவாக வந்து அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக அது வந்து ரொம்பவே வந்து ரசிக்கும்படியாக இருந்தது. அதே மாதிரி அதிமுகலேருந்து வேலுமணி அவர்கள் அதே மாதிரி 2-3 தலைவர்கள்லாம் வந்து டிவியை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. குறிப்பாக விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. கூட்டணி இனிமேல் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குன்றதையும். ஆனால் எங்களுக்கு பொதுச்செயலாளர் பழனிசாமின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டையும் வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்களோட நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டோட சப்போர்ட் வந்து டிவிகேக்கு தான் இருக்க போகுது. ஏற்கனவே இவங்க வந்து 120 அந்த சப்போர்ட் வச்சுருக்காங்க. இவங்களோட சப்போர்ட்டோடு சேர்த்தா வந்து ஒரு வேறு லெவல் அவருக்கு வந்து அந்த கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நாளைக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்துவார். இவரோட ஒவ்வொரு கையெழுத்தும் வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் பெற்றுட்ருக்கு. ஏன்னா 2 நாள் வந்து அவர் வந்து பதவி எடுத்திருந்தாலும் 2 நாளுமே வந்து அவர் வந்து ஒரு வேறு லெவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா முதல் நாள் வந்து கையெழுத்தில் வந்து மின்சாரத்தோட அந்த 200 வால்ட் ஃப்ரீன்றதை வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து டாஸ்மார்க் வந்து மூடுறாரு. அதனால் வந்து அவரோட ஒவ்வொரு இதுவும் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி போதைப் பொருள் தடுப்பு சட்டம் கொண்டு வந்து நிறையா அந்த ரைஸ் எல்லாம் வந்து குறைக்கிறாரு. குறிப்பாக வந்து அந்த போலீஸ்க்கு பவர் கொடுத்து அந்த நடக்கிற அந்த திருட்டு இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் லாண்ட்ரன் மூலமாக வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட ஆட்சியில் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் ஆக போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.